பாம்பன் சாமி கிட்ட போய், சாமி முருகர் தான் கடவுள்ன்றாங்க. இன்னொருத்தர் வராரு, இல்லைப்பா முருகர்லாம் கடவுள் இல்லை, சிவன் தான்ப்பா கடவுள்ன்றாரு. இன்னொருத்தர் வராரு, சிவன் இல்லை முருகர் இல்லைப்பா பெருமாள் தான் கடவுள்ன்றாரு. இன்னொருத்தர் வராரு, பெருமாளும் கிடையாது சிவனும் கிடையாது, அம்பாள் தான் ஏன் கடவுள் அப்படின்றாரு. அபை பிராட்டி சொல்லுது விநாயகர் தான் சொல்லுது. இது யார் தான் சாமி கடவுள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ யார் கடவுள்? இதில் நம்மளே குழப்பம் வந்துடுச்சு இல்லை? இத்தனை கடவுள் இருக்குமா, இருக்க முடியுமா? இது எப்படி இத்தனை கடவுளை வச்சாங்க அப்படின்னு தோணுன்னு தெரியணும் இல்லை நமக்கு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, ஐயா கடவுள்ன்றது ஒரு பொருள் தான். உனக்கு 2 பிள்ளைங்க பிறகுது, ஒரு பிள்ளைக்கு சதீஷ்ன்னு பேர் வச்சுக்கிறேன். அப்போ உன் புள்ள தானே, இன்னொரு புள்ள பிறந்தாலும் சதீஷ்ன்னு தானே பேர் வைக்கணும், இல்லையே கோவிந்தான்னு பேர் வச்சுக்கிறிய. அப்போ 10 புள்ள பிறந்தா 10 பேர் வச்சுக்கிற, ஆனால் எல்லாமே உன் பிள்ளைங்க தான், நீ தான் கடவுள் அப்படின்ட்டு மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி உருவங்களுக்கு மாற்றிக்கினா உருவத்துக்கு வச்சுக்கினாம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி எந்திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்கினாரு. அம்பாலும் அதே தான்பா, முருகனும் அதே தான். நான் சொல்கிறேன் முருகருன்னிட்டு அதே பொருளை நீ பெருமாள்னு சொல்கிற, பொருள் ஒரே பொருள் தான்பான்றார். கடவுளில் வேற்றுமையே கிடையாதுப்பான்றார். எதுவும் உயர்ந்த கடவுள் கிடையாது, எதுவுமே தாழ்ந்த கடவுள் கிடையாது. கடவுள் ஒரு பொருள் தான். மனிதன்ல மனசுல உயர்ந்தவனும் தாழ்ந்தவனுங்கிறான தவிர கடவுள்ல உயர்ந்த கடவுள் தாழ்ந்த கடவுள்னு ஒரு பொருளே கிடையாது. உன் மனசை சீர் பண்ணிக்கோ, கடவுள் உயர்ந்து நிற்பான். எதை வச்சுக்கின்னா நம்ம மனசை வச்சு தான் இருக்குது.